இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசயம் என்ன? குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கன்னிராசினியர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி ஏற்படும் போதும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல முக்கிய கிரகமான சனியும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 6ல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் புதன் 7ல் இருந்தாலும் நீச்ச பலத்தில் இருப்பதால கேந்திரவத்திய தோஷம் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கேந்திரவத்திய தோஷம் குறைவது உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு. இதனால உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா எடுத்துக்காட்டி சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. ஆனாலும் கூட ஜென்மத்தில் கேது இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. காரணம், உங்களுடைய ராசிக்கு கூடிய விரைவில் விரயஸ்தானத்திற்கு சனி அஷ்டமத்து சனியாக வர இருக்கிறார். அதனால் கவனம் மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் கன்னிராசியினருக்கும் அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக இடம் வாங்குவதோ நிலம் வாங்குவதோ அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமாக பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக முயற்சித்து வரும் கன்னிராசியினருக்கும் கூட அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை குறிப்பா குருவினுடைய சஞ்சார நிலைகளுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இதனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிற்கு இருக்குங்க. அதனால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் உண்டுங்க. அதே போல் புனித தல தரிசனமும் பெரியவர்களுடைய ஆசையும் கிடைக்க இருக்குது. இவ்வளவு நாட்களாக பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றிருந்த நீண்ட நாள் ஆசை ஒன்று இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் நிரந்தர வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுவது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக இயங்கும் ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள், சக ஊழியர்களிடம் அல்லது சக நண்பர்களிடம் உங்களுக்கு கிடைக்க போகும் பதவி உயர்வை பற்றியோ அல்லது ஊதிய உயர்வை பற்றியோ சலுகைகள் பற்றியோ அல்லது வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் வர இருக்கு என்பதை பற்றியோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவை கிடைத்ததுக்கு பிறகு மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. அதற்கு முன்னாடியே நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய பெயரை அவப்பெயராக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல எதிர்பாலினத்தவருடன் பழகுவதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியங்க. தேவையில்லாமல் அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம். என்னவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தை பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியோ அலுவலகத்துல நீங்கள் பேச வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. உங்கள் மனதை நீங்களே குழப்பிக்கொண்டு நிம்மதி இழக்க வேண்டிய நிலை இருக்கு என்பதை
இருப்பதால ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் போட்டிகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது சம்பந்தமான முயற்சிகளை வெளியில் சொல்லாமல் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதற்கு முன்னாடியே செய்வதற்கு முன்னாடியே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கலை என்று வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு சக தொழிலாளர்களிடமோ அல்லது சக ஊழியர்களிடமோ நீங்கள் சொல்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிம்மதியை தருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். இதனால கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது. பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு வெளிநாடு ஒன்றில் வேலை கிடைத்து அதில் சேர வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. அவர்களுக்காக நீங்களும் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாங்க. இந்த காலகட்டங்களில் இத்தகைய நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இக்காலகட்டங்களில் உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எந்தவித முயற்சியும் இன்றி எதிர்பார்க்கலாங்க. அதே போல சிலருக்கு தற்போதுள்ள நிறுவனத்தில் வேறு அலுவலகத்தில் கூடுதல் சலுகைகளுடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் தானாகவே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வக்ரகதி உங்களுடைய ராசியை பார்ப்பதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்கு. முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களிலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் போது எதிர்பாராத லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நல்ல முன்னேற்றத்தை உங்களால் இப்போது காண முடியுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானமும் ஓரளவு இருக்குங்க. குடும்பத்தை நடத்துவதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய கலைத்துறையில் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மேல்நிட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். இக்காலகட்டங்கள்ல இந்நிலையிலும் வார்த்தைகளை அளந்து பேசுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. எகிய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பதை கிரக நிலை முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாதத்துல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.